நம்ம யாத்ராகம புத்தகத்தை ஓரளவு நாம் முடித்து நிறைவு செய்தோம். தொடர்ச்சியாக யோவான் சுவிசேஷத்தை நாம் தியானிக்க வேண்டியது இருந்தது. இருந்த பொழுதும் இந்த வாரத்தில் ஒரு சிறிய மாற்றமாக இந்த வேத பகுதியை பல நாட்களாக நான் தியானித்து கொண்டு படித்து கொண்டும் இருந்தேன். ஆகவே அதை இன்றைக்கு நாம் ஆவியானவர் உதவியோடு நாம் இந்த பகுதியை தியானிக்க இருக்கிறோம். உலகத்தில் ஒருவேளை பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அநேகருக்கு அநேக விதமான தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் உண்டு. மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அதிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் கவனம் செலுத்துகின்றவனாக காணப்படுகின்றான். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். உலகத்தில் பொதுவாக நம்ம பார்க்குற மனுஷங்கிட்டலாம் நீங்கள் போய் வாழ்க்கையில் என்னப்பா ஆசை அப்படின்னா அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நான் நிறைய பணம் சம்பாதித்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதை வச்சு நான் சும்மா பல நாட்கள் நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரவர்களுக்கான அந்த வாஞ்சை, அவருடைய ஆசையை அவர்கள் சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலே கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற அந்த எதிர்பார்ப்பு மனிதனிடத்தில் இருக்காது. அது ஏன் இருக்காது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னால் மனிதன் பாவத்தில் இருக்கிறான். பாவத்தில் இருக்கிறதுனாலே கடவுள் என் வாழ்க்கையிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்ற அந்த சிந்தனை போக்கு இருக்காது. அவன் பாவியாக இருப்பதினாலே பாவத்தை மாத்திரமே அல்லது இந்த உலகத்தை மாத்திரமே, இந்த உலகத்தை சேர்ந்த காரியத்தை மாத்திரமே அவன் எப்பொழுதும் சிந்திக்கக்கூடியவனாக, யோசிக்கக்கூடியவனாக, அதை மாத்திரமே தொடர்ச்சியாக செய்கின்றவனாக மனிதன் காணப்படுகின்றான். அதை தான் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை இந்த உலகத்திலே அல்லது இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது யாராவது ஒருவர் நான் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கலையே, நான் செய்கின்ற காரியங்கள் எனக்கு பிடிக்கலை, நான் நன்றாக வாழ வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னால் அப்படி வாழ முடியவில்லையே அப்படின்னு யோசிக்கிறவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது நம்ம சொல்லலாம், அது காமன் கிரேஸ். அதனால் அப்படிப்பட்ட சிந்தனையை ஒரு சிலருக்கு கடவுள் கொடுக்கிறார். அதை தாண்டியும் சிலர் தாங்கள் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, நான் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், செயல்படுத்த நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கைகூடி வருகிறதாக இருக்கிறது, எல்லாமே நான் நினச்சதெல்லாம் நடக்குது, ஆனால் ஏதோ ஒரு வெற்றிடம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அந்த வெற்றிடம் நினைக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களை பரிசுத்த ஆவியான கடவுள் அவர்களை தொட ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியான தேவன் அவர்களை செயல்பட ஆரம்பித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை தான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானித்து முடிக்க இருக்கின்றோம். அதாவது மன்னிக்கப்பட்ட பெண் என்ற தலைப்பிலே, எ ஃபர்கிவன்
woman. அதுதான் அந்த தலைப்பில் நாம் இந்த பகுதியை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இந்த 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே 7ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முன்பாக உள்ள சில வசனங்களோடு ஒப்பிட்டு இந்த பகுதியை நாம் தியானிக்கின்ற பொழுது அதன் சூழ்நிலைகளை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இந்த சம்பவம் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் நமக்கு இருக்கிறதே தவிர மத்தேயு, மார்க்கு மற்றும் யோவானில் கிடையாது. நிறைய பேர் இந்த மகதலேனா மரியாள் அவளும் இதே மாதிரி சில இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அல்ல பெத்தானியாவிலே லாசருவின் சகோதரி மரியாள் செய்தது போல இவள் செய்தது போல அவளும் செய்வாள். ஆக இந்த பகுதியை வைத்து அந்த பகுதிகளை குழப்பிக்கொள்ளக்கூடாது. அது வேறு, இது வேறு. ஆகவே அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிடக்கூடாது. இது லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரமே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி. ஆக மத்தேயு 26, மார்க்கு 14, யோவான் 12 ஆகிய இடங்களிலே இதே மாதிரியான சில சிமிலாரிட்டிஸ் நம்ம அங்கே பார்க்கலாம். ஆனால் இதுவும் அதுவும் ஒன்றல்ல, வித்தியாசமானவைகள் ஒன்று. அடுத்து இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெண் யூத சமுதாயத்தை சேர்ந்தவள். இந்த பெண்ணுடைய பெயர் நமக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அந்த பெண்ணை குறித்ததான சில விஷயங்களை இந்த வேத பகுதி நமக்கு சொல்கின்றது. அதுதான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த பகுதியில் அடுத்த ஒரு நபர் வரார். யாருங்க? சீமோன். அவர் யார் அப்படின்னு சொன்னால் பரிசேயத்துவத்தை சேர்ந்தவர். ஆங்கிலத்தில் ஃபேரிசீஸ் அப்படின்னு சொல்வார்கள். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருட இடைவெளியிலே உருவானவர்கள் இந்த பரிசேயர்கள். சரிங்களா? இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பழைய ஏற்பாட்டுக்கான விளக்கத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்க கையில் என்ன இருந்துச்சு? பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. ஆகவே பழைய ஏற்பாட்டை அவர்கள் போதிக்கிறவர்கள். வரக்கூடிய மக்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடியவர்கள். தெரியாததை அவர்களுக்கு விளங்க வைப்பவர்கள். பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்து கரைத்து குடித்தவர்கள் தான் இந்த பாரிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். சரிங்களா? இந்த பரிசேயர்களில் ஒருத்தர் தான் யாருங்க? சீமோன் என்று பெயர் சொல்லி இயேசுவே சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சீமோனே என்று அழைக்கிறார். ஆகவே சீமோன் அப்படின்னு சொன்ன உடனே வேதத்தில் 6-7 சீமோன் இருக்கிறார்கள். தோல் பதனிடுகிறவன் சீமோன், சீமோன் பேதுரு, யூதாஸ் காரியத்தினுடைய தகப்பன் சீமோன், சிலுவையிலே பலவந்தம் பண்ணும்போது சுமக்க வந்த சீமோன். இப்படி பல சீமோன்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சீமோன் அவர்களில் ஒருவனாக இருப்பானா? இல்லை. இதுவும் வித்தியாசமாக உள்ள ஒரு நபர். ஏனென்றால் இவன் பரிசேய அந்த சமூகத்தை சேர்ந்தவன், அந்த குரூப்பை சேர்ந்தவன். எப்படி நிக்கதோமு ராத்திரியிலே இயேசுவை பார்க்க வந்த ஒரு பரிசேயனாக காணப்பட்டானோ அதே பரிசேயத்துவத்தை சேர்ந்த ஒரு மனுஷன்தான் இந்த சீமோன். சீமோனை குறித்து பார்க்கிறோம். பரிசேயனா இதுதான். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை எதிர்த்தவர்கள். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் போதிக்கிறாரோ, என்னெல்லாம் அவர் மக்களுக்கு அவர் வழிநடத்தி இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் வழிமுறை சொல்லுகிறாரோ அத்தனையையும் அவர்கள் எதிர்த்து செயல்படுகின்றவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை நிராகரிக்கிறவர்கள். பழைய ஏற்பாடு கையில் இருந்துச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவர் தெரியும். இருந்த பொழுதும் கண்கூடாக்கப்பட்டவர்களாக அவர்கள் மத ரீதியாக மத தலைவர்களாக செயல்பட்டவர்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
கடவுளுடைய பார்வையில் அவர்கள் அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவர்கள் செயல்படவில்லை. ஆனால் மத தலைவர்களாக இருந்து செயல்பட்டவர்கள். ஆக இந்த பரிசேயன் மற்றும் இந்த பெண் மற்றும் இயேசு கிறிஸ்து, இந்த பரிசேயனை சுற்றி பல பரிசேயர்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்போ இதுதான் இங்கே நடக்கிற காட்சி. இதுதான் இந்த பகுதியினுடைய நாம் ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? யோவான் ஸ்நானகனை குறித்தும் நாம் இங்கே படிக்கின்றோம். அதாவது 36வது வசனத்திற்கு மேலே உள்ள பகுதி. யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆயக்காரரும் பாவிகளும் அநேகர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பரிசேயர்களாம் என்ன செய்யலை? ஞானஸ்தானம் எடுத்துக்கல. ஏன்? அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் பாவம் செய்யலை, நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கிறோம், எங்களுக்கென்று ஒரு செக்ட் அது இருக்குது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். ஆக அவனிடத்தில் போய் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சிந்தனை போக்கு தான். அந்த மத தலைவர்களுக்கு எப்படி அந்த சிந்தனை போக்கு இருந்துச்சோ அதே சிந்தனை போக்கு இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் ஒழுங்காக கடைபிடிக்கிறேன் அப்படின்ற அந்த சிந்தனை போக்கு இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் நல்லவன் அப்படின்னா எதை காட்டுது என்றால், அவர்களுடைய சுய நீதியிலே அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டிருப்பதை அது காட்டுகின்றது. செல்ஃப் ரைச்சஸ்னஸ். அந்த அளவுக்கு அவர்கள் வைராக்கியத்தோடு அதிலே காணப்பட்டார்கள். அதனால் நாங்கள் போய் அவன்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எவனா எடுத்துகிட்டு போகிறான், அவெல்லாம் யார்? பாவிகள், விபச்சாரக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அவர்கள் போய் எடுத்துக்கொள்ளட்டும். நாங்களாம் அப்படி இல்லை. உண்மையில் ஒரு பக்கம் அவங்க அப்படி இல்லை தான். பரிசேயர்கள் விபச்சாரத்தை செய்வார்களா? பரிசேயர்கள் ஏதாவது ஒரு பாரம்பரியத்தை அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கென்று வகுத்து கொண்ட அந்த பாரம்பரியத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு நாங்கள் இதெல்லாம் சரியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் நாங்களும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஆதாமினுடைய சந்ததியிலிருந்து வந்ததினாலே நாங்களும் பாவிகளாக இருக்கிறோம் என்ற சிந்தனை போக்கு அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன சிந்தனை போக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், ஆபிரகாம் வழி வந்தவர்கள், மோசேயின் வழி வந்தவர்கள், ஆகவே எங்களுக்கு என்ன இல்லை? பாவம் இல்லைன்னு நினச்சிட்டான். அதான் பிரச்சனை. ஆதாமினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் குறித்து அவன் யோசித்திருந்தானா அவன் தன்னை பாவின்னு உணர்ந்திருக்க முடியும். ஆதாமை விசுவாசிப்பான், அதுதான் கர்த்தர் படைச்சார்னு அவனே நம்புறான். ஆனால் அந்த ஆதாம் பாவத்தில் விழுந்தவன், அதிலிருந்து நாங்கள் வந்தோம் என்று அவன் விசுவாசிப்பதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருக்கிறது. ஆக யோவான் ஸ்நானகனை குறித்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தவறாகவே எண்ணினார்கள், ஒரு பிரச்சனையாகவே பார்த்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவையும் தவறாகவே எண்ணினார்கள். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பின்னாடி போவான். அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் கடவுள், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். ஆனால் தாம் கடவுளிடத்திலிருந்து வந்த, அதாவது யெகோவா தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்பதற்காக அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அவர் சொன்னது குறித்து இந்த பரிசேயர்களாக என்ன நினச்சிக்கிட்டாங்க? அவர் தன்னை பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று எண்ணினார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவரை நம்பவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பரிசேயத்துவத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் இப்போ என்ன செய்கிறோம், என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துவை
கூப்பிட்டு நீங்கள் நைட்டு என் வீட்டுக்கு என்ன எதுக்கு வாங்க, சாப்பிட வாங்கன்னு சொல்கிறான். எத்தனையோ பரிசேயர்கள் இருந்த பொழுதும் கூட இந்த பரிசேயன் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எதற்காக அவன் ராத்திரியில் சாப்பிட கூப்பிட்டான்னு நமக்கு அங்கே விவரம் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் இவன் இயேசுவே இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வேண்டும். அதுக்கு இயேசு என்ன செஞ்சார்? ஒத்துக்கிட்டாரா இல்லைங்களா? ஒத்துக்கிட்டார். இயேசு கிறிஸ்து சாப்பிட போவதற்கு அவர் ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம். ஆக இந்த பரிசேயர்கள் ஒருவனாக இருந்த இந்த சீமோன் பற்றிய விவரங்கள் நமக்கு நிறைய சொல்லப்படவில்லை. அவனுக்கு பெயர் சொல்லப்படுகிறது 36வது வசனத்தின்படி. ஆக பரிசேயர்கள் இயேசுவிடம் மிகவும் எதிரியாக விரோதமாக இருந்ததால் இந்த நபர் ஏன் இயேசுவை தனது வீட்டிற்கு இரவு சாப்பாட்டிற்கு அழைத்தார் என்று நமக்கு வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி யோசிக்கலாம், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கின்றாரே, இவர் மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசி தானா என்ற பல கேள்விகளை நாம் கேட்டு அவர் என்ன செய்வோம், சிக்க வைப்போம். அவரை பல கேள்விகளை கேட்டு இயேசுவை நம்ம விசாரித்து இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு கண்ணோட்டத்தில் இந்த சீமோன் அவரை இரவு உணவிற்கு அழைத்திருக்கலாம். ஆக அவரை பற்றி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் அப்பொழுது ஓரளவு பிரபல்யமாகி இருக்கிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார், அநேக போதனைகளை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலிலேயாவிலே அவருடைய ஊழியம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற சமயங்கள். இப்போ அதை தொடர்ந்து இந்த பணி அவர் செய்கின்றார். ஏண்டா இவர் இப்படி யோசிக்கலாம் இல்லைங்களா? பரிசேயரை பார்த்து அவர் பயங்கரமாக கடிந்து கொண்டார். அப்போ இவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சிக்க வைக்கணும் அப்படின்றதுல கூட இந்த சீமோன் எண்ணி இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் பரிசேயனாகி இந்த சீமோன் இயேசுவை ஒரு இரவு உணவிற்கு அழைத்த பொழுது அதை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதான் 36வது வசனம். இந்த பண்டைய காலத்தில் இஸ்ரவேலில் இரவு உணவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு சின்ன மேசை மாதிரி இருக்கும், அதை சுற்றிலும் யூ டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, குஷன். அதில் சாய்ந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்டை தலையில் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இந்த வலது கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கான அந்த பொசிஷனோட ஃப்ரீயாக உட்கார்ந்து ரிலாக்ஸாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அதுக்கப்புறம் எழுந்து உட்கார்ந்து ஏதாவது குடிக்கிறதா இருந்தால் திராட்சை ரசம் ஏதாவது குடிக்கிறத குடிப்பார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையோடு தான் அவர்கள் அந்த இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் அப்படி செய்வது வழக்கம். அந்த மேசையிலே சாய்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த யூ டைப்பில் அப்படி வரும். நடுவில் தான் எல்லாவது அந்த சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை வைத்திருப்பார்கள். அன்றைய காலகட்டங்களிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த சாப்பிட்ட விதம் அவ்விதமாக தான் இருந்துச்சு. ஆக தங்களுடைய இடது முழங்கையில் சாய்த்து கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவை சாப்பிடுவதற்கு வசதியாக வலது கையை பயன்படுத்துவார்கள். சாப்பிட கூப்பிட்டாரு, வெறும் போயிட்டாரு. இப்போ சூழ்நிலை எல்லாரும் உள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சீமோன் இருக்கிறாரு, அவரை சேர்ந்த சில நண்பர்கள் இருக்கிறார்கள், இயேசு இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. என்ன சம்பவம்? ஒரு பாவியான ஒரு பெண்ணை நாம் இந்த இடத்துல படிக்கின்றோம். 37வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம்.
அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமளம் தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த இடத்துல பாவியான பெண் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த காலகட்டங்களிலே இந்த பெண் சமுதாயத்திலே எல்லாரும் பாவிகள் தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இந்த பெண்ணை ஒரு சமுதாயத்திலே பாவியாக பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பெண் ஏதோ ஒரு பாவத்தை அந்த சமுதாயத்திலே அவள் செய்து கொண்டிருந்தால் அதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அதனாலே அந்த சமுதாயத்திலே அவளுக்கு பாவி என்ற ஒரு பெயர் கொடுக்கப்படுவதை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல படிக்கின்றோம். அவள் ஒரு பாவியான பெண், அவள் ஒரு தவறான தொழிலை, தவறான காரியத்தை அவள் இந்த இடத்துல என்ன தவறான தொழில் செய்தாள் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லாவிட்டாலும் அவளுக்கு பாவி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை அந்த சமுதாயத்தில் எல்லாரும் சொல்வதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். 37வது வசனம், ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு பெண். அப்போ அந்த பெண்ணை குறித்து இந்த பகுதி பாவத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், பாவம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளால் என்ன செய்ய முடியல, ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் இல்லை என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு கொதித்து போன ஒரு நிலை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கிறதை வைத்துதான் அவள் யாரை தேடி வராள்? இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள். அதுதான் இந்த இடத்துல படிக்கின்றோம். 37வது வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுடைய கையிலே ஒரு பரணையில் பரிமளம் தைலம் கொண்டு வருகின்ற பொழுதே ஒரு வாசனை கொண்ட ஒரு பரிமள தைலம், சாதாரண ஒலிவ எண்ணெய் அல்ல, அலபாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூம். அதனுடைய கழுத்து பகுதி கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெரி காஸ்ட்லி ஒன், விலை மதிக்க முடியாத ஒன்று. ஒலிவ எண்ணெய் எல்லாருமே அங்கே பயன்படுத்துவார்கள், அது ஈஸியாக அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை தாண்டி இறக்குமதி செய்யப்பட்ட அந்த வாசனை திரவியமான இந்த பொருளை அவள் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு வருகின்றாள். அவளுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை தவிர மற்ற அநேக பாவங்கள் அவளுடைய வாழ்க்கையில் இருந்ததினாலே அந்த சமுதாயத்திலார் அந்த பெண்ணை பார்த்து இவள் மோசமானவள். ஊர்லலாம் பேசிக்குமா இல்லைங்களா? ஊரில் நம்ம சமுதாயத்தில் பொதுவாக நம்ம பேசிக்குவோம். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆம்பளை ஆளுங்க எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை அடிச்சுக்கிட்டு இப்படியே தாங்க இருப்பார். சரி கிடையாதுங்க, ரொம்ப மோசமான ஆம்பளை ஆள். ஐயோ சே, இப்படிப்பட்ட ஆளை நான் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னு குடித்து பொண்டாட்டியை அடித்து பிள்ளைகளை அடித்து சமுதாயத்தில் பார்க்குகின்ற மாதிரி செய்தால் சமுதாயம் எப்படி அவரை பார்க்கும்? இவர் இப்படி தான் அப்படின்ற நிலையில் சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் இந்த பெண்ணை குறித்தும் பாவி என்ற வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. பாவத்தினாலே என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரிய பிரச்சனை. ஆக அவருடைய பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நமக்கு இந்த வேத பகுதி சொல்லாவிட்டாலும் அல்லது அது எதுவாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தினரால் அந்த மக்களுடைய பார்வையால் அது மிகவும் மோசமானதாக கருதப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே அது இழிவானதாக காணப்பட்டது. எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் அவளை சொல்லணுமோ அந்த அளவுக்கு அடிமட்டமாக சொல்லப்பட்டது. எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் அந்த பாவிகளிலும்
இவங்க ரொம்ப பாவியாக இருப்பாங்க, மோசமானவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டது. அவள் ஒரு தீவிரமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்தவளாய் காணப்பட்டாள். சரி, இப்போ அது போனாலும் அடுத்த சீனுக்கு நாம் வருகின்ற பொழுது அவள் எங்கே என்ட்ராகிறா? யாருடைய வீட்டில்? சீமோன் யாருங்க? பரிசேயனுடைய வீட்டில் ஒரு பாவி என்று சமுதாயத்தினரால் ஒதுக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட, அடிமட்டமாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பெண் ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு வருவது என்றால் சுலபமான ஒரு விஷயம் அல்ல. அதனால் ஞாபகம் வச்சுங்க, பயங்கரமான கடினம். யாரும் உள்ள அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏன்? பரிசேயன் அந்த இப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டு வாசலில் காலையே வைக்க விடமாட்டான். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இந்த பரிசேயர்கள். ஆக இந்த பரிசேயன் ஒரு மோசமான, ஒரு பாவம் உள்ள, பாவி என்று சமுதாயத்தால் கருதப்பட்ட பெண்ணை விருந்துக்கு கூப்பிடுவானா? கூப்பிடவே மாட்டான். இல்லை, என்னை விருந்துக்கு கூப்பிட்டாரு சீமோன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா? கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டி, எல்லாவற்றையும் கடந்து அந்த இடத்துல மேசியாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அறிந்து, ஏன் அப்படி சொன்னால், இதுக்கு முன்பதாக அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இருந்து அவர்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை சமாதானத்திற்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அவரிடத்தில் போனால் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி, நான் செய்கின்ற இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு நிம்மதி கொடுக்காது என்று அறிந்து வரவேண்டிய நபரிடத்திலே அவள் வருகிறாள். அதான் விஷயம், அதான் ரொம்ப விஷயம். சீமோன் சாப்பாட்டுக்கெல்லாம் வாப்பான்லாம் கூப்பிட்டுருக்க பார்க்கவே மாட்டான். அப்புறம் எப்படி கூப்பிடுவான்? ஏனென்றால் சமுதாயத்திலே பாவி என்று ஒதுக்கப்பட்டவர்கள். பரிசேயர்கள் தனியாக ஒரு டிவிஷன் வச்சிருப்பான். அந்த டிவிஷனில் தான் அவங்க இருப்பாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது அவன் போக மாட்டான். அவனுக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு டைம் வச்சுருப்பான். பரிசேயனுடைய கொள்கைகளும் ரொம்ப மோசமானதுங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த கோழி முட்டை போடுதோ அந்த கோழி கொன்றுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா கர்த்தருடைய நாள், சனிக்கிழமை. பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமையில் கோழி முட்டை போட்டால் அந்த கோழியை கொன்றுவான். அட பாவிகளா, அது அதனுடைய வேலையை செய்தியா? ஏன் நீ ஓய்வு நாள் என்ன பண்ணிட்ட? நீ முட்டை போட்டு விட்டாய் சொல்லி கோழியை கொன்றுவான். அப்படிப்பட்ட ஒரு தீவிரமாக கொள்கை உடையவர்கள் தான் யாருங்க? பரிசேயர். அப்படிப்பட்ட நபர் இந்த பெண்ணை எப்படி அழைச்சிருப்பார்? அழைச்சிருக்கவே மாட்டான். அப்படி அழைத்தால் அது தனக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் மற்ற பரிசேயர்களுக்கும் அது பிரச்சனை ஏற்படுத்திவிடும், அது மாசுபடுத்திவிடும், தன்னுடைய சொந்த பரிசுத்தத்தை அது கெடுத்து போய்விடும் என்று சொல்லி அவன் அந்த பரிசேயனுடைய லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவாங்க, அதுலேருந்து எடுத்துருவாங்க. அதான் இந்த இடத்துல படிக்கிறோம். இந்த பரிசேயர்கள்லாம் ஏற்கனவே இயேசுவை பற்றி தப்பாகவே புரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் இயேசுவா அவர் தண்ணி அடிக்கிறவர், மதுபான பிரியர் அப்படின்னா நம்ம ஊர் பாஷையில் என்னதுங்க? அவர் தண்ணி அடிக்கிறவர். இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் பெருந்தினிக்காரர், போஜன பிரியன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசேயர்கள் எவ்விதமாக சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவருங்களா இந்த ஆயக்காரர்கள், இந்த பாவிகள் அவங்களோட போய் தான் என்ன செய்வார்? உட்காருவார், பேசுவார், சாப்பிடுவார், ஐக்கியம் கொள்வார். அவன் பிசாசு பிடித்த தலைவன், பிசாசுகளின் தலைவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரியெல்லாம் வசூலிப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு நேரத்தை ஓட்டுறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரி வசூலிப்பவன் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சகேவிலாம் வரி வசூலித்தவர்,
மத்தேயு வரி வசூலித்தான். 50 ரூபாய்க்கு 100 போடுறது, 100 ரூபாய்க்கு 200 போடுறது, எல்லாம் கொள்ளையடித்து குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிட்டானுங்க. அதனால இஸ்ரவேலருக்கு அது பிடிக்காது. ஆனால் இவர்கள் இஸ்ரவேலராக இருந்தாலும் அந்த ரோமர்களால் இந்த பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள். அப்போ அந்த பணியை யார் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த பரிசெயர்கள் வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். இந்த வரி வசூலிக்கணும். இப்போ நம்ம ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அநியாயமாக வாங்கலையா? அரிசிக்கு வரி வாங்குறான், மெடிசனுக்கு வரி வாங்குறான், கொள்ளையடிக்கல நாட்டில். அது போல தான் நமக்கு என்ன அவங்களெல்லாம் பிடிக்கவா செய்யுது? அரிசிக்கு எவனாவது ஜிஎஸ்டி போடுவானா? மெடிசனுக்கு எவனாவது ஜிஎஸ்டி போடுவானா? அப்போ நம்ம அவங்கள வர வைப்போமா? ஏன்? கொள்ளையடிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் வரியை போட்டான், எல்லாவற்றுக்கும் வரியை போட்டு இன்றைக்கு விரும்பலை நம்ம. அதுபோல தான் அன்றைக்கு அவர்களும் ஆயக்காரரோடு பாவிகளோடு வரி வசூலிக்கிறவர்களோடு இவர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. இவர்கிட்ட போயிட்டு நாம் எப்படி என்ன பண்ணுறது? அதனால் எல்லாரும் அவரை குறித்து அப்படியாக பேசினார்கள். அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சிக்க சீமோன் இந்த இயேசு கிறிஸ்துவை சாப்பாட்டுக்கு கூப்பிட்றான். அப்படி கேள்விப்பட்டு, இவர் சீமோனின் வீட்டில் தான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு எவரும் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு, சீமோன் சொல்கிறேன் இல்லைங்களா, ஏழையாக இருப்பானா பணக்காரனாக இருப்பானா? பரிசேயெல்லாம் ரொம்ப பணக்காரங்க. உள்ளே என்ட்ராகும்போது அங்கே ஒரு ஆளை வச்சுருப்பான். உள்ளே அனுப்பும்போது பார்த்து அனுப்புன்னு கேட்டில் என்ன செஞ்சுருப்பான்? வாட்ச்மேனை வச்சுருப்பான், செக்யூரிட்டி வச்சுருப்பான். இதெல்லாம் கடந்து இந்த பெண்ணு வந்திருக்கிறான்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வாட்ச்மேன் உள்ளே விட்டான்னு தெரியல. ஒருவேளை கவர்ச்சிகரமாக இந்த பெண் வந்து இந்த பாட்டில் ஒன்று கொண்டு வரா பார்த்தீங்களா, ஏதோ சீமோனுக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிறாளாட்டுன்னு நினச்சிருக்கலாம், தெரியல எனக்கு. அதனால கூட உள்ளே விட்டுருக்கலாம், நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் அவளுடைய வீட்டிற்குள்ளாக சென்றாள். ஆகவே தன்னுடைய தைலத்தை அவர் கையில் வைத்திருந்தார். இப்போ இந்த பெண் வீட்டுக்குள்ளே வரா. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்து சாய்ந்து படுத்திருக்கிறாரு, சீமோன் இருக்கிறாரு, சீமோனை சுற்றிலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அப்போ இந்த பெண் என்ன செய்கிறா பாருங்க. இந்த பெண் செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இயேசு கிறிஸ்து அப்படி சாய்ந்து படுத்து அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய பாதத்தின் அருகே நின்று, அவருடைய காலடியிலே நின்று அவள் நின்று கொண்டு அழுகிறாள். அப்படி அழுகின்ற பொழுது தாரத்தாரியா கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து அவருடைய பாதத்தில் படுகிறது. அவன் பாதங்களை என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களில் அந்த கண்ணீர், அவனுடைய கண்ணீர் பட்ட உடனே அந்த கண்ணீரால் அந்த பாதத்தை அவள் நினைக்கிறாள். நினைச்ச உடனே திரும்ப கீழே முழங்கால் போடுகிற மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா நின்றுக்கிட்டு துடைக்க முடியாது. ஆகவே முழங்கால் போடிட்டு இருக்கிறாளா அல்லது உட்கார்ந்து இருக்கிறாளா என்று நமக்கு தெரியாது. தன்னுடைய தலைமுடியால் அந்த கண்ணீரை துடைத்து இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை முத்தமிட்டு தைலத்தால் அவள் பூசுவதை 38வது வசனத்திலே படிக்கின்றோம். இந்த பாவியான பெண் உள்ளே வந்து கண்ணீர் விட்டு அழுது கீழே விழுந்து இயேசுவின் பாதங்களை நனைத்து தன் தலைமுடியால் அவருடைய பாதங்களை துடைப்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா இதெல்லாம் ஏன் இயேசு கிறிஸ்து செய்கிறா? நம்ம யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து கேட்டாரா? கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பெண் இப்படி வரும், இப்படி செய்யும் அப்படி என்பதற்கு அவருடைய கடவுள் தன்மையில் அவர் அறிந்திருப்பது உண்மை. அவர் கடவுளாக இருக்கிற பட்சத்தினாலே இவள் இப்படி வந்து செய்வதெல்லாம் இப்படி வந்து செய்வாள் என்று அவர் அறிந்திருப்பது உண்மை. ஆனால் அவர் மனிதனாக அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. அவளும் வெட்கப்பட்டிருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த காரியங்களை செய்வதினாலே. ஆனால் அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதங்களில் நினைவதை அவரே பார்த்துட்டார். அப்ப இந்த பெண் உள்ளே வந்து இயேசு கிறிஸ்துவை அவமதிப்பதற்காக அப்படியே அவள் செய்யவில்லை. அவள் என்ன செய்கின்றார்?
அவர் இருக்கின்ற இடத்திலே அவளும் ஒருவேளை சுவற்றில் சாய்ந்து கொண்டு தன் தலைமுடியை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் படுகின்ற அந்த கண்ணீரை தன்னுடைய தலைமுடியால் மென்மையாக அதை அவள் துடைக்கின்றாள். அந்த அலபாஸ்டர் பாட்டில் இருக்கின்றது, கழுத்து பகுதி நீளமாக இருக்கின்றது, அதை உடைக்கிறாள். உடைத்து அந்த தைலத்தை என்ன செய்கின்றாள்? அவன் மீது பூசுகின்றாள். அல்லது உடைத்து அதனுடைய வாசனையாக அது வீடு முழுவதும் பரவுகின்றது. அப்படி பரவுகின்ற பொழுது இப்போ அந்த கற்பனை சீனு, வரலாற்று சம்பவத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. சீமோன் என்ன யோசிச்சிருப்பான்? சீமோனுடைய நண்பர்கள் பரிசேயர்கள் எத்தனையோ பேர் கூட சூழ நின்று இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களாம் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க, அவ சிந்திச்சு பாருங்க. இத்தோடு அவள் நிப்பாட்டினாளா? நிப்பாட்டவில்லை. இதெல்லாம் செஞ்சு கூட அவள் நிப்பாட்டவில்லை. என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை தன்னுடைய தலைமயிரால் துடைத்து போட்டதும் பிறகு அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை அவள் முத்தமிடுகின்றாள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலினுடைய வரலாற்றில் நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தென் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு பிறகோ அல்லது பல மாதங்களுக்கு பிறகோ ஒரு வருஷத்துக்கு பிறகோ பார்க்கின்ற பொழுது அதனுடைய கலாச்சாரம் என்னன்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் ஆண் ஆண் பெண் பெண் அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தம் கொடுப்பார்கள், கன்னத்தில் முத்தம் கொடுப்பார்கள். அது பழைய ஏற்பாட்டினுடைய கலாச்சாரம். யாருமே பாதத்தில் காலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? முத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவள் இயேசுவின் கன்னத்தில் கொடுக்கவில்லை, இயேசுவின் நெற்றியில் கொடுக்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை முத்தமிடுகிறாள் என்றால் அவள் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சரணடைகின்றாள். அந்த தைலத்தை உடைத்து இயேசுவை அபிஷேகம் செய்கின்றார். இப்போ இதெல்லாம் நடந்த போது யார் பார்க்குறா? சீமோன் பார்த்துட்டான். சீமோன் என்ன செய்கிறான்? பார்த்துட்டு தனக்குள்ளாக பேசிக்கொள்கின்றான், தன்னுடைய மனசாட்சிக்குள்ளாக பேசிக்கொள்கின்றான், தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கிறான். என்ன பேசுகிறான்? இவர் மெய்யாலுமே இவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்களே ஊரில், இவர் உண்மையாலுமே தீர்க்கதரிசியாக இருந்திருந்தா இன்னார் தொடுகிறது இன்னார் என்று இவள் என்ன செஞ்சிருக்கணும்? அறிஞ்சிருக்கணுமே. அப்போ இவர் என்ன இல்லை? தீர்க்கதரிசி இல்லை. இன்னார் என்று சொல்லுகின்றார்களே, ஆனால் இந்த பெண் சமுதாயத்திலே இன்னார் என்று சொல்லப்படுகின்றார், மிகப்பெரிய ஒரு பாவி என்று சொல்லப்படுகின்றாலே. அப்போ தன்னுடைய பாதத்தை தொட்ட உடனே இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஓ அப்பாலை போன்னு சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா பரிசேயனுடைய நிலைப்பாடு அதுதான். இவர் பரிசுத்த மாபெரும் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசி இப்படி இருந்தா? ஒருத்தருமே இல்லையே. அப்ப இவர் தீர்க்கதரிசி அல்ல. இவன் தனக்குள்ளாக பேசிக்கொள்றான், யார்ட்டும் பேசல, இன்னும் இயேசுவிடம் பேசல, இந்த பெண்ணிடம் பேசல, அங்கே சூழ்ந்திருந்த தன்னுடைய நண்பர்களிடம் பேசல. எல்லாம் எங்க பேசிட்டு இருக்கிறான்? தனக்குத்தானே பேசிட்டு இருக்கிறான். தனக்குத்தானே பேசுகிறவர்களை நாம் வழக்கமாக என்ன சொல்வோம்? முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதான் தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கிறான். அவன் நண்பர்களிடத்தில் பேசலை, இயேசுவிடம் பேசலை, அந்த பெண்ணிடம் பேசலை. அவனே மனசுக்குள்ளே ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறான், புலம்பிட்டு இருக்கிறான். அவனே மனசுக்குள்ள இந்த மனிதன் ஒரு மெய்யாகவே தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் தன்னை தொடும் இந்த பெண் யார், எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்திருப்பார். ஏன் சொன்ன, அவள் ஒரு பாவியான ஒரு பெண்ணாச்சே. வசனம் 39 அதை தான் நம்ம பார்க்கிறோம். சீமோன் அதை தான் சொல்றாரு, இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டதை இயேசு அறிந்து, சீமோனே, I have something
டு டெல் ஃபார் யூ. உனக்காக நான் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அழகாக ஒரு கதையை சொல்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை எவ்வளவு சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கன்ஃபியூஷனே இல்லை. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க கிட்ட கூட இந்த கதையை சொல்லி இந்த கதையிலேருந்து கேள்வியை கேட்டால் பதில் சொல்லிடுவாங்க. இயேசுவின் போதனை எப்பவுமே அப்படி தான். இட்ஸ் அ வெரி சிம்பிள். இவன் யார்? பரிசேயன். டாக்டரின் தெரிஞ்சவன், உபதேசம் தெரிஞ்சவன், எல்லாம் தெரிஞ்சவன். ஆனால் என்ன இருக்காங்க, புரிஞ்சுக்க புரியாது. நிறைய முறை நானும் டாக்டரின்ஸ் டீச் பண்ணுவோம், கேட்போம், அது தலைக்கு மேலே போயிடும். யாருக்கு இருதயத்துக்குள்ளே என்ன செய்யாது, போகாது. இருதயத்துக்குள்ளே போனால் தான் அது கிரியை செய்யும். அப்போ இருதயத்துக்குள்ளே போகிற மாதிரி இயேசுவை போல தெளிவாக விளக்கமாக சொல்லக்கூடிய பிரசங்கிமார்கள் தான் தேவை. ஆனால் இன்றைக்கி இல்லை. அநேக நேரங்களில் அநேக செய்திகள் ஃபெயிலியர் தான். நான் பண்ணக்கூடிய அநேக செய்திகள் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்? அது உபதேசத்தினால் மட்டும் நிறைந்திருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்கள், ஒரு அழகான ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சிம்பிளாக அவருடைய டீச்சிங் எப்பயுமே வெரி சிம்பிள். அதில் எந்த விதமான குழப்பமே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், கதையை சொல்கிறார். ஒருத்தன் ஊரில் இருந்தான், 2 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்ககிட்ட கடன் வாங்கினாங்க. ஒருத்தவன் 500 தினாரி, இன்னொருத்தவன் 50 தினாரி. ஒரு தினாரினா என்ன தெரியுங்களா, டினாரியஸ் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பணம். ஒரு தினாரி என்பது ஒரு நாள் கூலி. அது இட் வில் டிஃபர் அக்கார்டிங், அதாவது இது வித்தியாசப்படும். எப்படின்னா அந்தந்த வேலையை பொறுத்து. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு நாளைக்கு இத்தனை தினாரின்னு வச்சுருப்பான். அதே சாதாரண கூலி வேலை செய்வர்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை தினாரின்னு வச்சுருப்பான். எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கிடையாது, சரிங்களா? அப்போ ஒரு தினாரி. அப்போ ஒருத்தன் 500 தினாரி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டான். அதே ஆளுக்கிட்ட ஒருத்தன் 50 தினாரி வாங்கிக்கிட்டான். இப்போ கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான், கடன் வாங்கினவன்ட்ட, யோ குடியா, நானும் கஷ்டப்படுறேன், குடியா குடியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு இது இருக்குது அது இருக்குது, குடியா குடியான்னு ரொம்ப தொல்லைப்படுத்துகிறான் கடன் கொடுத்தவன். ஆனால் இந்த கடன் வாங்கினவன் என்ன செய்கிறான், ஐயா பொறுத்துக்குங்க, ஐயா பொறுத்துக்குங்க, ஐயா பொறுத்துக்குங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க பொறுத்துக்குங்கன்றான். அவனையும் யோசிச்சு பார்த்தான். கடன் கொடுத்தவன் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, வருஷ கணக்காச்சு. கடைசியில் என்ன செஞ்சான், ஐயா வாங்க அப்படின்னா. ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் பணம் தரல, என்ன ரீசன்? ஐயா எனக்கு இப்படி ஆயிடுச்சிங்க, எதிர்பாராத விதமாக இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கயா. அப்படியா? ஓ, இவ்வளோ தூரம் நடந்துருச்சா சம்பவம்? அவனே என்ன செய்கிறான், கடன் கொடுத்தவனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிப்பா, நான் உன் கடன் என்ன செஞ்சிடறேன், தள்ளுபடி பண்ணிடுறேன்ப்பான்ட்டான். அப்போ இன்னொரு இந்த 50 தினாரி வாங்கினவன் அவனும் வரான். ஐயா அதே சூழ்நிலை எனக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் என்ன செஞ்சிடறான், கடனை மன்னித்து விடுகிறான். இப்போ சீமோன்கிட்ட கேட்குறார் ஆண்டவர், சீமோன் 500 தினாரி வாங்கினவன் அதிகமாக நேசிப்பானா, 50 தினாரி வாங்கினவன் அதிகமாக நேசிப்பானா அப்படின்னு கேட்டார். உடனே சீமோன் என்ன சொன்னான், 500 தினாரியை மன்னிக்கப்பட்டவனே, அதிக கடன் தள்ளுபடி செய்யப்பட்டவனே என்ன செஞ்சாங்க, அதிகமாக நேசிப்பவன். அந்த கதையை சொல்லி இந்த பெண்ணை புரிய வைக்கிறாரு. இவள் அதிகமாய் பாவம் செய்து அதிலிருந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அனுபவித்து தன்னுடைய நன்றி கடனாக, அதற்கு ஆராதனையாக, அதற்கு ஒப்புமையாக அவள் என்ன செய்கின்றாள், என்னை ஆராதிக்க வந்திருக்கிறாள், என்னை துதிக்க வந்திருக்கிறாள், என்னை போற்ற வந்திருக்கிறாள், என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாள், இதுதான் மெய்யான ஆராதனை என்று இயேசு கிறிஸ்து இந்த கதையின் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் யாருப்பா அதிகமாக நேசிப்பா,
யாருக்கு அதிகமாக கடனை தள்ளுபடி செஞ்சாரோ அவங்க தான். அவர்களே அதிகமாக 10 மடங்கு அவர்கள் நேசிப்பார்கள். ஆனால் இதை சீமோன் என்ன யோசிச்சிருப்பான், இது ஒரு நாள் நினச்சிருப்பான், இது எப்படி நடக்கும், இது சுலபமா? ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது சுலபம். ஆகவே அதிகமாக தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த மனிதன் அதிகமாக அந்த தள்ளுபடி செய்தவரை அதிகமாக அவன் நேசிப்பான். அதை தான் இந்த இடத்துல படிக்கின்றோம். இப்போ இதெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சீமோன் பக்கம் திரும்புகிறார். சீமோன் பக்கம் திரும்பி சொல்கிறார், சீமோன், இந்த பெண்ணை பார்த்தியா? இந்த பெண்ணு நீ பார்த்தியா, கவனிச்சியா? நீ நீ தான் என்னை என்னத்துக்கு கூப்பிட்ட? இரவு விருந்துக்கு கூப்பிட்ட. ஆனால் நான் உன் வீட்டில் நுழைந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீ என் கால் கழுவு எனக்கு என்ன கொடுக்கல. இஸ்ரவேலின் கலாச்சாரத்தில் வீட்டு வாசல் முன் வரும்பொழுதே ஒரு பெரிய தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் தான் தண்ணி ஊற்றி வைப்பார்கள். அங்கே ஜார் இருக்கும். அந்த ஜார் வரக்கூடியவங்க எடுத்து கழுவ மாட்டாங்க. வீட்டில் உள்ள உரிமையாளர் போய் அல்லது வேலைக்காரனை அனுப்பி இந்த ஜாரை எடுத்து கொடுப்பாங்க. அப்படின்னா என்னது, அன்போடு வரவேற்கிறார்கள் என்ற வெளிப்படையான வரலாற்று பின்னணி அது. அன்போடு வரவேற்கிறார்கள் என்ற அர்த்தம். நீ என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிட்ட, ஆனால் நீ வந்து என் காலை கழுவுவதற்கு நீ என்ன கொடுக்கல, தண்ணீர் கொடுக்கல. ஆனால் இவன் என்ன நம்ம செய்கிறா, இவள் தன் கண்ணீராலே நினைத்து என் பாதத்தை கழுவினால் துடைக்கிறாள். என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சீமோனே, இதான் உன் நிலப்பாடு, இதான் உன் நிலைமை. நீ கண்ணீரால் என் கால்களை அவள் நினைத்து தன் தலைமுடியால் துடைத்தாள் என்று 44வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த வாசலுக்குள்ள வரும்பொழுதே அந்த கச்சாடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து கொடுத்து அவர் கையெல்லாம் காலெல்லாம் கழுவின உடனே தன் தோளில் மேல் இருக்கிற துண்டை எடுத்து அவர் கையில் கொடுக்கணும். அப்பொழுது அவர் முகத்தையும் கையும் கால்களையும் துடைத்து கொள்வார்கள். இதுதான் இஸ்ரவேலருடைய வரலாற்றில் நாம் படிக்கிற அந்த பேக்ரவுண்ட் கல்ச்சர், அதை படிக்கிறோம். அது ஒரு பொதுவான மரியாதை வரக்கூடிய விருந்தினர்களுக்கு செய்யப்படுகின்றது. ஆனால் நீ வந்து தண்ணியும் கொடுக்கல, துடைக்க துண்டும் கொடுக்கல, நீ என்னை எதுக்கு கூப்பிட்டுருக்குற, சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்குற. எப்படி சீமோனே, யோசிச்சு பார்க்குறியா? இல்லையே. இந்த பெண் தண்ணீர் மற்றும் அந்த கையை அந்த துடைக்கிறதுக்கான துண்டு டவல் எதுவுமே என்ன செய்யலை, எதுவுமே செய்யலை. சரிப்பா, நான் யார்? யூத சமுதாயத்தை சேர்ந்தவன். நீ யார்? யூத சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் ஏற்கனவே சொன்னேன், என்னது, வரலாற்றின் அடிப்படையிலே ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்க்கின்ற பொழுது அரவணைத்து நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தம் கொடுப்பார். நீ என்ன செய்கிற, எல்லாம் போட்டுட்டு நீ உட்கார்ந்தா உட்காரு, சாப்பிட்டா சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவளோ என்னுடைய பாதத்தில் ஓயாமல் முத்தம் கொண்டிருக்கின்றாள். அவள் உள்ளே வந்தது முதல் என்னுடைய கால்களை முத்தமிடுவதை நிறுத்தவில்லை. அவரே இயேசுவே என்ன சொல்லியிருக்கணும், போதுமா நிற்பாட்டுமான்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் அவன் என்ன செஞ்சாள், நின்றிருப்பாள். இயேசு உள்ளே வந்த பொழுது சீமோன் முத்தமிடவில்லை. அந்த பழங்காலத்தில் இருந்த அந்த கலாச்சார பண்புகளை அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆண்களை கூட ஆண் ஒரு யூதன் கட்டி அணைத்து கொண்டு முத்தமிடுவது வழக்கம். ஆனால் அதை அவன் செய்யவில்லை. நீ என் தலைக்கு கொஞ்சம் ஒலிவ எண்ணெயை கூட பூசிக்கன்னு கொடுக்கல. அவளோ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து என்னை அபிஷேகம் செய்தாள். அப்போ அவர் சொல்றார், மகளே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. என்ன குமுறல், என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு இருதயத்தில் ஒரு பாதிப்பு எல்லாம் இருந்தும் கூட வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்ற ஒரு குமுறலோடு அந்த பெண் சென்றிருந்தால், இப்பொழுது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை கேட்டுகின்ற பொழுது அவள் இயேசுவை
அளவுக்கு அதிகமாக நேசித்தால், அன்றைக்கி சாயங்காலத்தில் இந்த பரிசேயனுடைய வீட்டில் நிறைய பரிசேயர்கள் கூட வந்திருப்பார்கள். ஒருவேளை தேவாலயத்துக்கு போகிறதுக்காக கூட போயிருக்கலாம். ஆனால் கூட்டம் வந்த உடனே இங்கே யார் இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறா, இயேசு இருக்கிறான்னு சொன்ன உடனே அவள் தேவாலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டு இந்த பரிசேயருடைய வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததால் அவள் உள்ளே வந்தாள். இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே இருந்ததால் அவள் உள்ளே வந்து அந்த செயலின் மூலம் அவரை ஆராதித்தாள், அவரை போற்றினாள், அவரை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு என்னுடைய ஆராதனை, உங்களுடைய ஆராதனை எந்த நன்றி கடனின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். பரிசேயன் I am perfect, I am righteous, I am sinless அப்படின்னு நினச்சான். ஆனால் இந்த பெண், ஆண்டவரே நான் பாவி, பாவியிலும் பாவி, என் பாவத்தை மன்னித்து எனக்கு இரக்கம் பாராட்டும் அப்படின்னு சொல்லி முழுமையாக தன்னை அர்ப்பணித்தாள். அவரை வணங்க, அவரை போற்ற. ஆக நாம் ஆராதனைக்கு கூடுகின்ற பொழுது, ஆராதனையை நாம் செய்கின்ற பொழுது என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம் இந்த பெண்ணின் போல நன்றி கடனாக அந்த இருதயத்திலிருந்து அந்த கண்ணீர் துளி வருகின்றதா? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அபரிமிதமான துதியையும் நன்றியையும் நாம் தெரிவிக்க வாரத்தின் முதல் நாளிலே கூடுகிறோமா? ஏதோ இந்த இயேசுவுக்கு இந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுப்போன்றதுக்காக அந்த அலபாஸ்டர் ஆயில் அவள் கொண்டு வரல. அவளுடைய நன்றி கடனின் அடையாளமாக, அதாவது அந்த பெண் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக கடவுளுடைய அந்த மகா உன்னதமான அந்த கிருபையை அனுபவித்ததினாலே அந்த தைலத்தை அவள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு அதை கொண்டு வருகிறாள். The best one she has given to God. கடவுளுக்கு தன்னுடைய சிறந்ததை கடவுளுக்கு கொடுத்தாள். கடைசிதான் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றோம், இயேசு தன்னுடைய கவனத்தை அந்த பெண் பக்கம் திருப்பினார். இயேசு அவளை பார்த்து சொன்னார், என்ன வார்த்தைங்க, என்ன சொன்னார் இயேசு அவளை பார்த்து? இந்த வார்த்தை உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இதை விட வேறு ஒரு வார்த்தை உங்களுக்கு எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தை போதும். இந்த பெண்ணுக்கு அந்த வார்த்தை அன்றைக்கு கிடைத்தது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும், மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அப்போதிலிருந்தே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்படுகின்றது. நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். அதுதாங்க ஆசீர்வாதம். பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டம் தான். ஒன்று பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்று பாவம் மன்னிக்கப்படாத கூட்டம். இந்த பாவம் மன்னிக்கப்படாத கூட்டத்தில் எத்தனை விதமான பெயரில் எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இதில் அடங்குவர். ஒரே ஒரு கூட்டத்தில் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர் ஒரு கூட்டம் தான். ரெண்டு கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? ஒரு கூட்டத்தார் மனம் திரும்பக்கூடியவர்கள், இன்னொரு கூட்டத்தார் மனம் திரும்ப அவசியமல்லாதவர்கள் என்று நினைக்கிறவர்கள். ஒரு கூட்டம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சா போதும், இந்த உலகத்தை எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த கூட்டத்தை நீங்களும் நானும் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை சார் நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு, எனக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே, இது எதோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி போல் தோணுது, இது எனக்கெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும். சுவிசேஷம் ரட்சிக்கப்படாதவர்களை விட ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் தினமும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
அதுதான் உண்மை. இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும், நான் அடிக்கடி யோசிக்கிறது என்ன தெரியுமா, ஒவ்வொரு வேதத்தை பிரசங்கும்போது எனக்குள்ளால ஒரு உணர்வு என்னென்னா, இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டிருக்குமோ, இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, இன்றைக்கி தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வருது. அது வரணும். இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன், இது எனக்கு தேவையில்லை அப்படிலாம் சொல்லவே கூட. எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மகனே மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதை விட வேறு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? இதை விட வேறு ஒரு வார்த்தை வேணுங்களா? இவ்வளவு ஆசீர்வாதமான இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் உங்கள் இருதயத்தில் ஆவியானவரால் சொல்லப்படுகின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டு விட்டு தான் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். அதை தான் ஆவியானவர் என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட தயவை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இருந்த நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மகனே மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாவியான பெண்ணை விட நாங்கள் மோசமானவர்கள். ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை பக்கமாக திருப்பிக் கொள்ளும், ஆசீர்வதியும், நித்திய ஜீவனை தாரும். உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். திருவிருந்துக்காக கொலோசியர் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 21, 22. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 275 பக்கத்தில் உள்ள கொலோசியர் 1 அதிகாரம் 21, 22. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இந்த பெண் ரட்சிக்கப்பட்ட பிறகு அடையக்கூடிய நிலை இந்த பகுதி சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிப்பிற்கு முன்பதாக அந்நியர், துர்க்கிரியைகள், சத்துருக்கள், பரிசுத்தமற்றவர்கள், குற்றமுள்ளவர்களாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி கடவுள் நம்மளை மாத்திரார் பாருங்க. அதை தான் இந்த பகுதி சொல்கிறது. அது எப்படி சாத்தியம்? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் தமது சரீரத்தை எனக்காக பிற்க கொடுத்தார், எனக்காக சாக கொடுத்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்காக, நமக்காக, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதை விசுவாசிக்கின்ற பொழுது இந்த சாத்தியம் எனக்குள் உங்களுக்குள் ஆவிக்குரிய ரீதியாக நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? முன்னே அந்நியர் அப்படின்னா நம்ம அந்நியர்னு என்ன தெரியுங்களா? அகதிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்க தான் பர்மாவிலிருந்து, சிலோனிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவங்க. அவங்க தான் அகதிகள். அவங்களுக்கு இங்கே என்ன இல்லை, நம்மளை மாதிரி சுதந்திரம் இல்லை, கட்டுப்பாடு இருக்குது. இதே அந்த அகதிகள் அவங்க சொந்த ஊருக்கு போனால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? சுதந்திரம் இருக்கும். நமக்கு பாவத்தில் சுதந்திரம் இருந்துச்சு. இப்போ நமக்கு பரிசுத்தத்தில் சுதந்திரம். இதை தான் அடையாளப்படுத்துகின்ற சிட்டிசன்ஷிப். எங்கே இருக்குது குடியுரிமை? இப்போ இதெல்லாம் இதில் அடையாளப்படுத்தி கொண்டே வருகின்றார். முன்னே அந்நியர், துர்க்கிரியை,
மனதிலே சத்துருக்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தோடு தொடர்பு படுத்தி இந்த வசனங்களையும், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை தொடர்பு படுத்தி இந்த விஷயங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டோம். சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய புண்ணியம், அவருடைய கிரியை. அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை இந்த இடத்துல தாழ்மையாக நாம் நினைவு கூற வேண்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்தை நீர் எங்களுக்காக சாக கொடுத்தீர், பிற்க கொடுத்தீர். அதை தாழ்மையோடு நினைவு கூர்ந்து கர்த்தாவே, உம்முடைய சிலுவை மரணத்தை நாங்கள் தாழ்மையோடு நினைவு கூர்ந்து பங்கெடுக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.